சதாகாலம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. Amen. Hallelujah. Good evening and praise the Lord, my dear brothers and sisters in Christ. We welcome you all for this evening lockdown family prayer fellowship. God has called us over here together to worship Him, to adore Him, to look unto Him. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒன்றாக இணைத்து ஒரே குடும்பமாக தரிசிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வரவேற்கிறேன். விடுதலின் ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலின் ஊழியங்கள் சார்பிலையும் உங்களை வரவேற்கிறேன். I greet you, I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ once again on the house of Deliverance Prayer House from the Ministry of Deliverance Ministry. We welcome you all. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் முடிக்கத்தை நோக்கி நாம் பார்ப்போம். Our dearly beloved, heavenly loving Father, we thank you for this wonderful moment in time, O Lord. Thanks for all that you have done in our life, a wonderful, graceful life that you've been giving on. Lord, you fulfill our needs, you take care of us. நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெருவேரொளியாக வீசிக்கொண்டிருக்கிறீர். உம்மோடு நாங்கள் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பையும் எங்களுடைய சுகத்தையும் பலத்தையும் கருத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். சுகமான ஆரோக்கியமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் நிமித்தமாக நிறைவான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சுவாமி, இந்த நேரத்திலும் எங்களை அன்றைய இணைத்திருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை தரிசிக்கும்படியாக ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பதற்காக, எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் எடுப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். முழு ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளும். எந்த ஒரு இடர்பாடுகளோ இடையூறுகளோ எல்லாம் அப்படி பாதுகாத்துக் கொள்ளும். வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். யாரெல்லாம் வர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவரெல்லாம் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளை ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்ப தேவைகளை சந்தித்தருளும், பலப்படுத்தி அருளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். குறைகள் இருந்தால் மன்னியும். எங்களை நீ கழுவி சுத்தமாக்கி அனைத்தையும் நிவர்த்தி செய்து அன்றைய உடைய தூய சித்தத்தின்படி என் வாழ்க்கையிலே நீர் கட்டளையிட்ட எல்லாரும் நாங்கள் செய்யும்படியாக கிருபை செய்தருளும். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், எடுத்தும், ஆசீர்வதியும். இப்ப இயேசுவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். முதல் கவியை சேர்ந்து பாடுவோம் தேவ மகிமைக்கு என்று. Let's sing the usual chorus that we always sing. Let ourselves cleansed and purified with the Holy Spirit. Let's sing and praise God to receive the blessings. தேவ மகிமைக்காக நாம் பாடுகிற பாடல்கள், கவிகள் நம்மை சுத்திகரிக்கும்படியாய், பாவத்தில் விடுபட செய்யும்படியாய், ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் வல்லமையும் பெற்று தரும்படியாக செய்வாராக ஆண்டவர். சேர்ந்து பாடுவோம். Let's sing together. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேவனை மயப்படுத்தும்படியாய் சேர்ந்து பாடுவோம். பாடுகிற பாடல்கள் தேவனை மயப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற பாடல்கள். பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let's sing and glorify God to receive blessings from Him, from Heavenly Father, who have been looking on
for our praises. Let's sing and glorify. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால், உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. தடுமாறும் வேளையிலும் சுத்தம் செய்திட. தடுமாறும் வேளையிலும் சுத்தம் செய்திட. பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரம். தேவா, நான் உம்மை துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே, என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி.
கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த நாளுக்கு என்று கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வேத பாடம், மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 114 அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய தேவ மகிமைக்கென்று நாம் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Today's responsible psalm is taken from Psalm 114 verse 1-8. Let's read and get the God's blessings. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றலாகவும் மாற்றுகிறார் என்பது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. May God bless these verses. May God be along with us. May God bless those who are listening to it. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கொடுத்த அருமையான வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது பாடல் தேவ மகிமைக்கென்று ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். It's an English song. Let's sing and glorify God together and receive His blessings. An angel of the Lord came down to earth one day, and he sat here in my room as I began to play. A smile formed on his face, a tear grew in his eye. When I asked him what was wrong, the angel did reply, there's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, grand old praise all day long. And it never fails to warm my heart, no matter where I go, knowing God loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, an angel told me so. You know, I thought occurred to me that if Jesus wanted to, he could use this country song to share his love for you. Just to tell you once again what took place at Calvary. They took him that knew no sin and nailed him to a tree. This is how it goes. There's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, grand old opera all day long. And it never fails to warm my heart, no matter where I go, knowing God loves
loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, 'cause an angel told me so. And I know that one fine day, when Jesus takes me home, you'll see me in that choir around the Father's throne, a smile upon my lips, but no teardrop in my eye, singing thanks unto the Lord in the sweet by and by. There's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, grand old opera, all day long. And it never fails to warm my heart, no matter where I go, knowing God loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, 'cause an angel told me so. Hallelujah. When angels can glorify God in His place, God has given such wonderful lives for us to sing and to glorify Him, to worship Him, to look unto Him. From all this pestilence, from all these problems, from all these evictions, from all these situations that we have, why can't we? தேவதூதர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெபித்து துதிப்பாடும் பொழுது கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையான ஒரு தாளந்துகள் நிமித்தமாக, ஒரு வாழ்க்கை நிமித்தமாக நாம் ஏன் கர்த்தரை துதிப்பாடக்கூடாது? துதித்து பாடுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள முதல் வசனம். அதை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Luke, the Gospel book, chapter 21, verse 11. Please read and get the God's word and His blessings to you and your family. And great earthquakes shall be in the vast places, famines and pestilence, and fearful sights and great signs shall there be from heaven. Amen. பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து பலப்படுத்தி, கர்த்தர் தூக்கி எடுத்து சமாதானத்தை கொடுத்து ரட்சணை பாதிலே ஞானத்திலே தேவனுடைய பயத்திலே வளர்ப்பாராக. ஆமென். May the good Lord bless the words. May good Lord bless the family who happen to read it. May God be the greatest pillar in their family, deliver them from all the things which is going on, all the mishappenings and all that conflicts and all the troubles. May God raise them. May God give His hand, lend His hand and lift them and bless them abundantly. Amen and amen. Hallelujah. Amen. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், சேர்ந்து பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தரை நாம் துதிப்பது எவ்வளவு நலம் என்றால், கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த தீமையும் நம்ம அணுகாது, எந்த ஒரு நோயும் நம்ம அணுகாது. As we keep praising God, as we keep glorifying God, as these days are the toughest days that we face, but we'll be in the presence of God. Nothing is going to happen to us. Let's sing with faith and glorify His name. துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். துதிகீதமே
பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே. சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. நம்பினோர்க்கு தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். நம்பினோர்க்கு தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். பஞ்சை போல் வெண்மையாகிட பாவம் யாவும் நீக்கினாரே. பஞ்சை போல் வெண்மையாகிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணீர் கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணீர் கவலை அகற்றினாரே. துதியின் நாடை அருளி செய்த தேவனை துதித்திடுவோம். துதியின் நாடை அருளி செய்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம்
இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகி ஏகிடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகி ஏகிடுவோம். அன்பர் இயேசு தாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்தே வாழ்த்திடுவோம். அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்தே வாழ்த்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். The God that we serve is a gloriful God, is a merciful God, is a God with grace. இரக்கத்தின் ஆண்டவர், கிருபையின் ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். இந்த துதிகளை நாம் பாடும்பொழுது தேவன் அங்கு பிரியப்படுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம மீது பொழிகிறார். As we've been singing these songs, hearing these songs, glorifying His name, God has started His rain of blessings on us. All the blessings, the healing, the deliverance from infections and diseases, the cure from all that we have in our heart. God has set everything, His blessings on us right now. இந்த நேரத்திலே எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நேரம் கர்த்தர் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகிமையோடு அவரை நாம் சேவிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கு என்று வாசித்து உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Matthew, the Gospel book, chapter 24, verse 7. Please read for the glory of God and receive all the blessings of cure and deliverance and healing and everything for you and your family. For nation shall rise against nation, and kingdom against kingdom, and there shall be famines and pestilence and earthquakes in diverse places. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆமென். Glory be to God. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. அவர்களோடு கர்த்தர் இருந்து அவரை பலப்படுத்தி அவருடைய சட்டையின் கீழே அவரை மறைத்துக் கொள்வாராக. Amen. May God bless His words. May God be along with the family who happen to read it. May God bless them, cure them, deliver them, and keep us under His wings and protect them. Amen. Glory be to God. 4வது பாடல் சுகத்திற்கான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பாட போகிறோம். சுகத்திற்காக, பலத்திற்காக. என்று உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுகம் பெற்றவர்கள் சுகவீனப்பட்டிருக்கிறார்கள். People who have got cured has been infected again and again. But the true God is along with us. As we serve Him, we've been blessed. அவரை சேவிக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம். சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல் தேவ மகிமைக்கு என்று நாம் பாடுவோம். It's an English song. Let's serve God with the praises and glorify His name. I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word
and healed your disease. I am the Lord, your healer. Let's sing with faith. Whomever is sick in our family, let's pray for them and sing. I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. You are the God that healeth thee. You are the Lord, my healer. You sent your word and healed all my disease. You are the Lord, my healer. You are the God that healeth thee. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. Let's sing one more time. Let's sing and praise Him. Let's pray for the people for waiting for healing. அவருடைய குடும்பத்திலே சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு கஷ்டமோ பலவீனமோ மனதினுடைய ஆழத்தில் இருக்கிற துக்கமோ கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படியாக நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே நீரே சுகம் அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம். Lord, you are the healer. You heal all the pain and agony and all the problems that we face, our tears which rolls on because of our problems and disease and everything. Lord, you cure us. You are a great Lord. Let's sing with faith. You are the God that healeth me. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. You are the God that healeth me. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. The great Lord who answers all our prayers. மகா பெரிய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய தேவன், ஜெபங்களுக்கு பதில் தரக்கூடிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Revelation chapter 15 verse 1. Please read and get the God's blessings for you and your family. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. And I saw another sign in heaven, great and marvelous, 7 angels having the 7 last plagues, for in them is filled up the wrath of God. Amen. Glory be to God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே நாம் வாசித்த கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த
ஒரு அருமையான செய்தி இந்த கொள்ளை நோயை பற்றி. அதனுடைய தொடர்ச்சியை நாம் என்று பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் நேற்று செய்தி நீங்கள் கேட்காமல் இருந்தீர்கள் என்றால் யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவ மகிமைக்காக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். Yesterday's sermon was about this chronic infection disease. If you want to listen to yesterday's sermon, it's uploaded on YouTube. Today's sermon will be a continuation of that. Glory be to God. சாட்சியின் நேரம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அபரிவிதமான காரியங்களை மகிமையாக அவருக்கு என்று நீங்கள் சாட்சியாக நீங்கள் படைக்குமாறு தேவன் செய்ய போற காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The God, the everlasting God, the one who did so marvelous things in your life, you can testify about him. This is the moment when you're going to testify. God is going to open the gates of blessings to your family. So please remember your testimony and share for the glory of God. உங்கள் சாட்சிகளை நீங்கள் தேவ நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். All praise and glory to God. I thank God for the wonderful day He has blessed us with. And இந்த நாள் வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்து எங்களோட தேவைகளும் சந்திச்சு வச்சிருக்கார். அதுக்கு கர்த்தரோட நாமத்துக்கு கூட கொஞ்சம் சோஸ்திரம். இன்னைக்கு மார்னிங் I had some work in college. So அதுக்காக காலைல நான் கிளம்புனேன். But on the way I was going, my mind was disturbed. So நான் போய் என்னோட டெஸ்டினேஷன்ல ரீச் ஆயிட்டேன். பட் மை மைண்ட் வாஸ் சோ டிஸ்டர்ப். லைக் ஐ வாஸ் கீப் ஆன் திங்கிங் a lot of stuff and that was completely eating my brain. என்னோட காலேஜ் ஒர்க் சரியா பண்ண முடியல. And as soon as my friends also reached there, எனக்கு என்னன்னு தெரியல, நான் ஜாம் பண்ணிட்டு போயிட்டேன். அங்க two of my friends came and all three of us were working together. So அப்போ one of my friend, we usually at times talk about God, but இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, for the past 2-3 weeks all the things which God has done for her and her family, something random talks picked up and then she was telling me everything. இந்த 2-3 வாரத்துல கடவுள் அவளுக்கு என்னென்ன செஞ்சிருக்கா, அவ வாழ்க்கையில என்னென்ன செஞ்சிருக்காங்க, அவளோட குடும்பத்துக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் டெஸ்டிமனி சொல்லிட்டே இருந்தா. which I didn't even expect. நாங்க இதெல்லாம் பத்தி பேசுவோம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. முடிச்சிட்டு போன வேலை நல்லபடியா முடிஞ்சு. then we went and met our family. So இன்னைக்கும் நாங்க கடவுளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். நான் இவ்வளவு விஷயம் this meeting was not something which is planned today, but all of a sudden God brought all of us together and நிறைய காரியங்கள் பேசணும், நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டோம். And another thing, நான் காலேஜ்ல இருக்கும் போது கேன்டீனுக்கு போனோம். போயிட்டு we felt like having a bit lunch time. We didn't feel like having lunch, so சும்மா ஒரு காஃபி மட்டும் குடிச்சுக்கலாம்னு போகும்போது I left my purse in the canteen. And இன்னைக்கு it was Saturday. I found many people had come to college. நான் பர்ஸை விட்டுட்டு நான் மேல போயிட்டேன், லைப்ரரிக்கு போயிட்டு ஒர்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது இல்ல. And then I realized my purse was not there with me. அந்த காசு எல்லாமே இருக்கு, பட் என் ஐடி கார்டு என் கையில இருக்கு. யூஸ்வலி ஐ ஹேவ் மை ஐடி கார்டு, மை பர்ஸ். கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நிறைய பேரை பார்த்தோமே, நான் எங்க விட்டேன்னு கூட நாமளும் சுத்திட்டு இருந்தேன். All praise and glory to God. One servant who was there had kept my purse safely. நான் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு எல்லாத்தையும் தேடுறதை பார்த்துட்டு எங்க கேட்டா, இந்த கலர் பர்ஸ் உங்களுதான்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்தாங்க. All praise and glory to God. Because அவ்வளோ பேர் இருந்ததுல easily my purse would have been lost, but God saved and gave my purse back to me. காசும் கரெக்டா இருந்துச்சு. All praise and glory to God. Thank you so much, sir. Glory be to God for the wonderful testimony. Wherever we are, whatever we are, God knows our needs. He looks after us more than our parents. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், முழுவதுமாக நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிற தேவன், நம்முடைய உற்று நோர்த்து பார்த்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து போடுறார். நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும், நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலை காட்டிலும், நம்முடைய கணவன் மனைவியை காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். The worldly people cannot do certain things, but God is doing much more things in our life. Glory be to God. May God bless this testimony. சாட்சிகள் இருந்தா நீங்க சொல்லும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please share testimonies for the glory of God.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியேனையும் ஒரு சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் காலை முழுவதுமாக பள்ளியினுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ஸ்கூல் ஒர்க், மானிட்டரிங் த கிளாஸஸ், எவ்ரிதிங். இதற்கப்புறமா ஒரு மத்தியானத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. எங்கு செல்வது? காரணம், ஒரு கல்யாணம் ஒன்று இருக்கு. ஈவினிங் போக முடியாது, மீட்டிங் இருக்குது. ஏன்னா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல ஒரு கல்யாணத்துக்கும் போக முடியல, ஒரு ஃபியூனரலுக்கோ எதுக்கும் போக முடியல. அப்படியே ரொம்ப அவசரமாப்பட்டு போனாலும் இந்த ஊழியத்தை நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, மணமகன் நேற்று இரவு நாளைக்கு கல்யாணம், ஃபோன் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்துருங்கன்னு சொல்றாரு. எப்படி அன்றைய போகாம இருக்கிறது? ஒருவேளை இந்த பொறுப்பை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போகலாமா? ஒரு நடுவில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம மீட்டிங் நடத்திக்கலாம், யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாமான்னு. ஸோ இப்படி யோசித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருடைய ஒரு திட்டம் பாருங்க. அவருடைய சமூகத்தை விட்டு சொல்லாதபடிக்கு அவர் பொறாமை உள்ள தேவன். He is jealous God. He made things in a way that the whole afternoon we were able to spend with God's presence, singing and praising, and moreover talking about godly things, and everything happened in such a way. And after that, God did not allow me to go just because He wanted me to conduct this meeting. யோசித்து பார்த்தேன், என்ன பண்றது கேட்டிருக்கிறாங்களே. அப்போ ஒரு விஷயம் தோன்றுச்சு. சரி, நைட் அந்த குடும்பத்திற்காக, அந்த மணமகன் அந்த மணமகளுக்காக ஜெபிச்சு ஒரு பாடலை பாடி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. இப்படியாக கர்த்தர் இந்த இந்த ஊழியத்தை, இந்த ஒரு லாக்டவுன் பொது முடக்க கூட்டத்தை கையில கொடுத்து நடத்தும்படியாக கிரியை செய்கிறார். இதன் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டடுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போகாதபடிக்கு, ஒரு உலக காரியத்திற்காக நான் எழுந்து போகாதபடிக்கு, இதை நிறுத்தக்கூடாதபடிக்கு கர்த்தர் உடைய சுத்தம் இருக்கிறபடினாலே இது வல்லமை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், கருவியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு இது ஒரு பெரிய பெரிய ஒரு உதவியா இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் பார்க்கிறவங்களும், யூடியூப்ல பார்க்கிறவங்களும், இந்த ஆராதனையில கலந்து கொள்கிறவர்களும் கர்த்தர் காட்டின ஒரு பெரிய தயை, ஒரு பெரிய கிருபை அவர்கள் வாழ்க்கையிலே எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலே ஆண்டரை தேடினார்களோ அதை அவர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு சில பேருக்கு தாமதமாக கொடுத்திருக்கலாம், உடனடியாக கொடுத்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு இன்னும் ஆண்டவர் அந்த கிரியை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களையும் தெளிவான காரியங்களையும் அவருடைய சித்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். God is mighty, doing His wonder working miracles in our life. I thank God and glorify God for loving me so much, for giving me everything, especially using me as a mighty instrument and giving this ministry in the hand to do for His glory. I thank and glorify God to say this testimony. Amen and amen. சாட்சிகள் இருந்தால் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord, brother. Praise Lord, sister. Yes. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். கர்த்தர் பயங்கரமா எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு பிரதர் நிச்சயமா. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, ஒரு 3 நாளாவே என்னுடைய வீட்டு பக்கத்துல 4 பேருக்கு கோவிட் இருந்திருக்கு. அது வெளியே சொல்லிக்கல. இப்ப நாங்க வீட்டுக்கு வரும்போது தெரிஞ்சிருக்கு, பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டிக்கும் வந்து இப்பதான் கூட்டிட்டு போனாங்க. சோ மொத்தமா இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல 5 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதன் மத்தியிலும் கர்த்தர் எங்களை ரொம்ப அழகா எங்களை பாதுகாத்து இருக்கிறார். சோ அந்த பாதுகாப்பு கொடுத்த என் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நிச்சயமா இன்னும் எதுவுமே எங்களை அணுகாதபடிக்கு எங்களை எல்லாரையும் காப்பாத்துவாரு நான் நம்புறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காப்பாற்றின இம்மானுவேல் இன்னும் வரப்போற நாட்களிலே அரணாய் இருந்து, கேடகமாய் இருந்து நம்மளை காப்பாற்ற போறார். He is going to be a buckler, a shield and guide and a wall of protection. May glory be to God for the wonderful testimony rendered by sister. Glory be to God. May God protect you in His mighty wings. தேவன் தாமே அவருடைய சட்டைகள் கீழே உங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது என்பது கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies for the glory of God? Hallelujah. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம்.
Let's sing a thanking song for God and get into the Word of God. We give thanks to your name for all you've done to us. We give thanks to your name for all you've done to us. And we offer thanks to you, songs of worship praising you. And we offer thanks to you, to our Savior Christ the Lord. நன்றி ஏறெடுக்கிறோம் உம் திருநாமத்திற்கே. நன்றி ஏறெடுக்கிறோம் உம் திருநாமத்திற்கே. நாங்கள் ஏறெடுக்கும் நன்றிகள் உம் மகிமையை துதித்து பாடியே. நாங்கள் ஏறெடுக்கும் நன்றிகள் எங்கள் இரட்சகர் இயேசுவுக்கே. Hallelujah. Amen. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and humble ourselves in front of God. Our loving Heavenly Father, we thank you for this wonderful moment, O Lord. Many do not have the privilege of serving you, or praising you, or receiving your blessings and protection and healing and cure and deliverance. And Lord, you meeting our needs, you battling our wars and battles. But we are privileged to be over here in the presence, for you to bless us, for you to use us mightily, to make us live firmly in your faith and your protection. But as we're going to read and as we're going to meditate your word, you're going to teach and you're going to talk, give our heart and mind a clear path for us to follow. You teach us and make us to learn. You be a teacher, mentor, and guide. We give you all the glory and honor. In Jesus' mighty name we pray. Amen. Hallelujah. Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all, my dear brothers and sisters in Christ, in the name of our Lord and Savior Jesus Christ. நேற்றைய தினத்திலே நாம் ஒரு அருமையான பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய தினத்திலே கர்த்தர் அருமையான ஒரு பாடத்தை, அதனுடைய தொடர்ச்சியை நமக்கு சொல்லித் தரப் போகிறார். God is going to teach the continuation of yesterday. We were reading about this plagues and pandemic situation. இந்த கொள்ளை நோய் கர்த்தர் எதற்கு அனுமதித்திருக்கிறார், எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஒருவேளை நேற்று வர முடியாதவர்கள் இதனுடைய முதல் பாகத்தை நீங்கள் கேட்க விரும்பினால், நீங்கள் நேற்றினுடைய காணொளியை யூடியூப் வாயிலாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். Yesterday's service was added in the YouTube. The link has been given to you in the previous link. So you can just touch the YouTube, you can go, you can just click the date and you can just watch. இதனுடைய ஒரு ஆரம்பத்தை நீங்கள் அந்த யூடியூப் காணொளியை நீங்கள் காணலாம். இதை தொடர்ச்சி நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனம். Luke, the Gospel book, chapter 21, verse 11. It's a continuation. Let's read it. பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். And great earthquakes shall be in diverse places, and famines and pestilences, and fearful sights and great signs shall there be from heaven. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற அருமையான காரியம். நாம் கடைசி நாட்களிலே கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லலாம், என்னுடைய தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, these are the last days, these are the last days, இது கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடைசி காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வரலையே, இன்னும் டைம் வரலையே, the day has not come, but you are being given the alarm. The alarm has already been ringing on. கடைசி எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும். இந்த 10 வருஷத்துல பார்த்துக்கொள்வோம். இந்த ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் கதையெல்லாம் விட்டுருவோம். இந்த 10 வருஷத்துல நாம் பார்க்கும் பொழுது, இந்த 10 வருஷத்துல ஏற்பட்ட பெரிய பெரிய பூமி எதிர்ச்சிகள், earthquakes கொஞ்சம் பார்ப்போம். எந்தெந்த நாடெல்லாம் பெரிதான நாடுகள் பூமிக்குள் சென்றது,
அழிந்து போயின, பொருளாதாரம் அடிக்கப்பட்டது. எக்கனாமிக்கல் லிவிங் இஸ் கான், the country's future is gone, the continents and countries which submerged inside the earth. மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும். நாமளும் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கிறோம். பஞ்சங்கள் இருக்கிற நாடுகள், இந்த சோமாலியா போல நாடுகள், ஆப்பிரிக்கா போல நாடுகள், இருக்கக்கூடிய அநேக நாடுகளை நான் பார்க்குறோம் பஞ்சம். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பஞ்சம் என்னன்னா, இந்த போன வருடத்துல லாக்டவுன்ல எல்லா நாடுகளும் லாக்டவுன் போட்டப்போ உணவு தானியங்கள் பற்றாக்குறை வந்தது, மருந்துகளுடைய பற்றாக்குறை வந்தது, தண்ணீரினுடைய பற்றாக்குறை வந்தது. இன்றைய தினத்துல ஒரு காரியம் சொல்லுகிறார்கள், ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை உண்மையிலேயே ஆக்சிஜன் இல்லையா, இல்ல ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி இருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா காரியம் சித்தரிக்கப்பட்டு கூறப்பட்டுகிற காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா பஞ்சங்கள், ஆக்சிஜனுக்கு பஞ்சம், நீங்க சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுவுக்கு பஞ்சம், இப்படி தண்ணீர்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லா விதத்திலையும் பஞ்சம் பஞ்சம் கூடிக்கொண்டிருக்கிற நேரம், பூமி எதிர்ச்சிகள் இருக்கிற நேரம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்களும், பிளேக்ஸ் அண்ட் ஃபேமன்ஸ் அண்ட் பெஸ்டிலன்ஸ் வேர் வி கேன் see. இந்த கொள்ளை நோய்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்னொன்று வந்துச்சு. நம்ம நேற்று பார்த்தோம். காலரா போன்ற கொள்ளை நோய்கள், டெட்டனஸ் போன்ற கொள்ளை நோய்கள், போலியோ போன்ற கொள்ளை நோய்கள், இப்படியா ஒன்றொன்றா வந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்க்க போனா டெங்கு, ஒரு காலகட்டத்தில் பார்க்க போனா சிக்கன் குனியா, இப்படியாக ஒரு மலேரியா போன்ற அநேக கொள்ளை நோய்கள் அநேகருடைய உயிரை எடுத்துக்கொண்டு சென்றது. இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய் அதனுடைய முதல் அலையை முடித்துக் கொண்டதாம், இரண்டாவது அலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதாம். ஃபர்ஸ்ட் வேவ் இஸ் ஓவர், செகண்ட் டைட் இஸ் கமிங். இப்படியா இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உரைத்திருக்கிற வார்த்தைகளை நினைவு கூறுகிறார். God is teaching us the word that he happened to spoke to us. வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இன்றைக்கு பீம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கையான வானத்திலே தோற்றங்களை காணக்கூடிய, கிறிஸ்துவை காட்டக்கூடிய அநேக மற்ற படங்களையும் மற்ற பிக்சர்ஸை காட்டக்கூடிய இன்று பீம் அப்படின்னு எனக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்திருக்குது. இது என்னன்னா, நீங்க அனிமேட் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் லுக் ஆன் இந்த ஒரு ஸ்க்ரீனை எப்படி நீங்க வந்து ஒரு வர்ச்சுவல் ஸ்க்ரீனை வந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் வர்ச்சுவல் கிளாஸ் போட்டு நீங்க பாக்குறீங்களோ, வர்ச்சுவல் ஹெட் நீங்க போட்டு நீங்க பாக்குறீங்களோ, இதே போல நீங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நடைபெறும். உங்களை பயமுறுத்தும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளம் உண்டாகும். இது அதை குறிக்கல. ஆனால் வானத்திலிருந்து பேரழிவுகள் நீங்க பார்க்க போனா காமெட்ஸ் மூலியமா வரக்கூடியது, எரிக்கற்கள் வந்து விழக்கூடியது, சேட்டலைட்ஸ் உடஞ்சி கீழே விழக்கூடியது, சோலாரினுடைய சைக்ளோன் வரக்கூடியது, இப்படியாக வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். It is just to remind about the last days that we happen to live in this world. ஒருவேளை நம்முடைய ஜெனரேஷனோ நமக்கு அடுத்த இருக்கிற ஜெனரேஷனோ வாழக்கூடிய கடைசி ஒரு பூமியினுடைய நாட்களாக கூட இருக்கலாம். இப்போ இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது ஒரு மனசுக்குள்ள பயம் வருது, ஒரு அச்சம் வருது. நான் வாழ்வேனா வாழ மாட்டேனா, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதற்கு ஆதாரம் இந்த ஒரு வருடம் உங்களை பார்த்து கொண்டார். உண்மையாகவே சொல்லுவேன். காரணம், நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வருடத்திலே சுகவீன மாணவர்கள் ஜுரம் அடிச்சது எல்லாம் இருந்துச்சு. ஆனா பெரிய ஒரு பெரிய சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க அண்டர்வென்ட், நீங்க போனா கூட நீங்க போயிட்டு வந்தாலும் ஆண்டவர் உங்களோட இருந்து காப்பாற்றினார். இப்படியாக கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவனை அறியாத மக்கள் இன்னும் சுற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். We know God, but people who do not know about God and His mercy are still living. What our job is to go and tell about God to them. நம்முடைய வேலை கர்த்தரை பற்றி அவங்களுக்கு சொல்லுது. மத்தேயு 24 அதிகாரம் 7வது வசனம், Matthew chapter 24 verse 7. For nation shall rise against nation, kingdom against kingdom, and there shall be famines and pestilence and earthquakes in diverse places. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வந்துச்சுனாலே ஒருத்தரோட பேசல, ஒருத்தரோட பழகல, ஒருத்தரோட அக்கறை நலன்ல அக்கறை கொள்ளல, இப்படிலாம் நம்ம நினைக்கும் பொழுது வீட்டுக்குள்ள பெரிய பூகம்பம் வெடிக்குது. ஸோ இப்படியான ஒரு பூகம்பம் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம நிம்மதியில்லாத வாழ்க்கை இருக்கும் பொழுது இன்று தேசத்திற்குள்ளாம் கண்டத்திற்குள்ளாம் entire countries and continents you can see a nation shall rise against nation. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும். எல்லா நாடுகளில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை நிலவுகிறது. பஞ்சங்களும், famine everywhere, famine for medicine, famine for oxygen, famine for water, famine for good food, famine for everything. பணம் இல்லை. பணம் இருந்தா அதை வாங்கக்கூடிய ஒரு பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு. சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம்
கரைந்து கொண்டே வருகிறது. இப்படியா இருக்கிறது. கொள்ளை நோய்கள் நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லை. இப்படியாய் அன்று முன்கூட்டியே இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், சரியாக சொல்லியிருக்கிறார். God has been talking in different forms, in different words, in different times about the same thing again and again, because he knows what is going to happen. Today we are just looking at the world and thinking, okay, yeah, this can come to us. Please take your pack your things and get ready. உன்னோட மூட்டை முடிச்சு தயாராயிரு. இப்படியா ஊசி போட்டுக்கோ, இப்படியா உன்னை பாதுகாத்துக்கோ, உன்னை சுத்தி வேலை அடைச்சிக்கோ, உன்னை முகமுடி போட்டுக்கோ, உன் உடம்பை சுத்தி இதெல்லாம் போட்டுக்கோ, அவ்வளவு ப்ரொடெக்ஷனா இரு. இதெல்லாம் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஒரு நாடு போடுற சட்டத்தை நம்ம கண்டிப்பா நான் மதிக்கணும். ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டம் எல்லா பிரஜைகளுக்கும் உண்டு. For all citizens, the country happens to put a rule. It's for all citizens. For us being citizen of a country, we need to follow it. ஆனா கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். We need to use our knowledge to learn the God's word, how God happens to take care of us. Because at times we cannot just fall into a kind of a false judgment. ஒரு தப்பான ஒரு நியாயத்திற்கு நாம் போயிட முடியாது. ஆண்டவர் பேசுகிறார். Revelation chapter 15 verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. And I saw another sign in heaven, great and marvelous, 7 angels having the 7 last plagues, for in them is filled up the wrath of God. இதை நான் சொல்லலைங்க, நம்ம படிக்கக்கூடிய இந்த வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. It is written in the Bible. கிறிஸ்துவனுடைய ஒரு பிறப்பை குறித்து Anno Domino, before Christ and after death, Anno Domino. கிபி, கிமு, கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன். இது ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளமா இருக்கிறது. இன்று உலகமே இதை வைத்துதான் தன்னுடைய காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியா இருக்கக்கூடிய காலத்திலே இங்கே பார்க்கும் பொழுது தேவன் ஆவியானவர், பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறோம். வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு 7 அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அப்போ இந்த 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன்னா அப்போ வரக்கூடிய ஒரு வாதைகளும் ஒரு தூதனை குறிக்கிறதுன்னு அர்த்தம். நான் நேத்தே சொன்னது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார். He is permitted in our life. அவர் கொடுக்கல, அனுமதித்திருக்கிறார். He did not give, but he has permitted. ஒரு தேவ தூதன் இங்க பார்க்கும் பொழுது 7 தூதரை பார்க்கிறோம். 7 என்ன பண்றாங்களா? வாதைகளுடைய தூதர்களா இருக்கிறாங்க. சங்கார தூதன் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாதுகாக்க முடியாது, எகிப்து ஜனங்களை கொன்று போட்டக்கூடிய சங்கார தூதனை பார்க்கிறோம். ஒவ்வொரு தூதன், காபிரியல் தூதன், மிகாவேல், இப்படி we read about different angels. I've been telling you for months that I'm going to talk about angels one day. தேவதூதர்களை பற்றி பேச போகிறேன். ஏன்னா பெரிய விஷயம், நமக்கு புலப்படாத ஒரு விஷயம். இப்ப இங்க பார்க்கும் பொழுது 7 தூதரை கண்டேன்னு போட்டிருக்குது. இப்ப இந்த 7 தூதர்களும் வாதைகளுடைய தூதர்களா இருக்கிறார்கள். வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதற்கு முந்தைய வசனம் பார்த்தோம், வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான ஒரு விஷயம், பயங்கரமான விஷயம் இருக்கும். இப்போ இந்த வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 7 தூதர்கள் அங்க வாதில வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன நடக்குதா? அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 7 தூதர்களை அனுப்பினது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய கோபம் முடிதான். அப்ப அந்த அளவுக்கு கோபமா இருக்கிறாரு இன்றைக்கு இந்த சூழ்நிலையில. என்னைக்கு ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக வெளியேற்றப்பட்டார்களோ, பூமியிலே பாவம் குடிக்கொண்டதோ, அந்த நாள்ல இருந்து பிரச்சனைகளா வந்து கொண்டே இருக்குது. ஒரு காலகட்டத்துல ஒரு பிரச்சனையா வந்து கொண்டே இருக்குது. இது எல்லாம் பார்க்கும் பொழுது கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்கோ இதனுடைய ஒரு உச்சம் போய் நிற்கும். இது ஒரு பீக்ல போய் நிக்க போகுது இந்த பிரச்சனை. இன்னைக்கு பைபிளை படிக்காத புறஜாதியார் சொல்ல விஷயம், மனுஷனோ பெரிய தப்பு பண்ணிட்டான், ஒரு பெரிய அழிவு இருக்குது, இந்த பூமி வாயை பழக்க போது, எல்லாம் உள்ள போறாங்க. கர்த்தரை அறியாத, வேதத்தை படிக்காத ஜனங்க சொல்ற விஷயம். The earth is going to open, people going to be swallowed inside because something is going to happen. This human race have done more of sin. இப்போ இந்த இடத்துல அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறதுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, அப்ப அவர் நம்ம மேல அவ்வளவு கோபமா இருக்கிற அர்த்தம். ஆனா கோபமா இருந்து அவர் நம்மை தண்டித்தாலும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. He is redeeming us like a father, like a parent.
because the words are clearly written over here. His anger comes to an end. He's filled with wrath of God. சரி, இப்போ இப்படியா இருக்கிற காலகட்டத்தில் அப்ப நமக்கு எப்படிங்க, நம்ம எப்படி காப்பாற்றப்படுவோம்? நமக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு, எந்த இன்ஃபெக்ஷனும் வரல, எந்த ஒரு கோவிடும் வரல. ஆனா இனி வரப்போற காலங்கள்லாம் எப்படி? இந்த உலகம் முழுக்க இந்த மக்கள் முழுக்க இப்படியே தொற்று வியாதி கொண்டுலே இருக்கிறாங்களே. நேற்று ஒரு அருமையான ஒரு சகோதரன், நல்ல இசைக்கலைஞன், அவர் போட்டிருந்த ஒரு அப்டேட் என்னன்னா, ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நீ மாஸ்க் போடாம, நீ கிளவ் போடாம, நீ சானிடைஸ் பண்ணாம இரு, ஆண்டவர் சொல்ற உனக்கு புத்தி கொடுத்துருக்கிறேன், காப்பாத்தலையான்னு ஒரு கிண்டலான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா ஒத்துக்கிறேன். ஆனா அறிவியலை ஆண்டவர் தோற்கடிக்கிறார். எப்போ? இன்னைக்கு வரைக்கும் எப்போ உலகம் உண்டாயிடுச்சு, எப்படி எதுல இருந்து வந்துச்சு, ஆட்டம்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா எதுல இருந்து உண்டாச்சு? ஆண்டவர் உண்டாக்குன, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அறிவியலை தோற்கடித்த ஆண்டவர். இப்படி விசுவாசத்தில் நிலைக்கும் பொழுது நமக்கு அது ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். Exodus chapter 9 verse 4. கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியாரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நான் சாவ போறதில்லை, என் வீட்டில் இருக்கிற என்னுடைய பெட்டு சாவ போறதில்லை, என்னுடைய மிருக ஜீவன் சாவ போறதில்லை, எங்க வீட்டுல யாருக்கு எதுவும் கெடுது வர போறது இல்லை. காரணம் ஆண்டவர் வாக்களித்திருக்காருன்னு சொல்லுங்க. காரணம் ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்த இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம். ஆமென். We are being saved so that we can call ourselves as the spiritual Israelites. And the Lord shall sever between the cattle of Israel and the cattle of Egypt, and there shall nothing die of all that is the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு மிருக ஜீவன்கள் கூட இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை, எதுவுமே சாவதில்லை. நத்திங் ஷால் பி டெட். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். எப்போ எகிப்தின் மீது முழு கொள்ளை நோய், அந்த பிளேக் ஃபுல்லா, ஈஜிப்ட் ஃபுல்லா வந்து எல்லா எஜிப்சியன்ஸும் எல்லா எகிப்திலையும் மடங்கெடுத்து போட்டப்போ இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் எப்படிங்க போனாங்க? ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு இடத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த பிரச்சனை வரணும். அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் காப்பாற்றப்படுறாங்க? எகிப்தியர் எல்லாம் அழிக்கப்படுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை பெரிதான வார்த்தை. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். பாடலாம் பாடுறோம் வசனத்தை வச்சு. கர்த்தர் இஸ்ரவேல் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியர் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். நீங்க கேட்கலாம், எல்லாம் அவர் உண்டு பண்ண தானே? இல்ல, அது அவன் வளர்த்தான், இத நம்ம வளர்க்கிறோம். அது அவன் செய்யறான், இதை நம்ம செய்யறோம். அவன் ஆண்டரை தேடல, நம்ம ஆண்டரை தேடுறோம். அவன் ஆண்டருக்கு உகந்த ஒரு காரியத்தை அவன் பண்ணல, ஆனா ஆண்டருக்கு உகந்த காரியத்தை நம்ம பண்றோம். அவன் பழி வாங்குறான், நான் பழி வாங்கல. அவன் தேவனுக்கு விரோதம் இல்லாத பல தீமைகளை செய்யறான், நான் செய்யல. இப்படியா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வளர்த்த மிருக ஜீவன்களும் காப்பாற்றுறாரா, எகிப்தருடைய மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களும் சரி, நம்மமும் சரி, நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் எல்லாரும் நான் சொல்றேன், தேவனை சேவிக்கும் பொழுது நாம் பிரித்தெடுக்கப்படுகிறோம். We been parted. இந்த அன்னப்புறான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த புறாக்கு என்ன, அந்த டவுக்கு என்ன வேலைன்னா சொல்லுவாங்க, பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா தனியா பிரிச்சு எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. If you add milk and water, the dove has the kind of work in it where God has blessed it can just split it into two. அன்னப்பறவை. இப்படியா நம்ம பார்க்கும் பொழுது அப்ப கர்த்தர் ஒரு பறவைக்கு அதை கொடுத்திருந்தாருன்னா அப்ப தன்னுடைய தூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருப்பார்? இது என்னுடைய ஜனம், இவன் மேல உன் கையை போடக்கூடாது, இவனுக்கு எந்த நோயும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவனுக்கு பக்கத்துல இருக்கிறான் பார், அவனை தேட மாட்டான், அவன் என்ன பண்ணிக்கோ, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை. God has been counting on us. He is thinking on us. If you say that I am a God's child, just say an amen along with me. Hallelujah. Amen. சொல்லுங்க. வாயை திறந்து ஆமா ஆமான்ற, நான் உங்களுடைய பிள்ளை. ஆமேன். ஆமேன்ன்றது என்ற பதத்திற்கு என்ன பொருள்னா ஆம் என்றும் ஆமேன் என்றும். Yes Lord, I am your child, I am your people, nothing will harm me because you are my God. நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய கர்த்தர், எனக்கு ஒன்று ஆகாது. விசுவாசத்தால நம்ம சொல்லணும். என்ன அழகா பாருங்களா, வசனம் கொடுத்துருக்கு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை, எதுவுமே சாவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கொள்ளை நோய் நமக்கு இல்லை. நீங்க கேட்கலாம்,
அப்ப நிறைய பாஸ்டர் இறந்து போனாங்களே, நிறைய குருமார் இறந்து போனாங்களே, நிறைய இவாஞ்சலிஸ்ட் இறந்து போனாங்களே. அவருடைய காலம் முடிந்து அவர்கள் சென்றார்கள். ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்திருப்பார், ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார். அவங்க வேலை முடிஞ்சதுன்னா எடுத்துக்குவார். 16 வயசுல என்னுடைய தகப்பனை நான் இழந்தப்ப நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, கொஞ்ச நாட்கள் தான் என்னோட தகப்பனை நான் வாழும்படியா இருந்துச்சு, ஏன் ஆண்டவரே எடுத்தீங்க? இன்னும் நான் வாழணும், எங்க அப்பா கூட நான் வாழ்ந்திருக்க வேண்டாவா அப்படின்னு கேட்டேன். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஒரு காரணம் இருக்கும் அவருடைய வாழ்க்கையில். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். இன்றைக்கு அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். என் தகப்பனை நோக்கி நான் பார்க்கும் பொழுது, அவர் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அந்த ஊழியத்தை பார்க்கும் பொழுது, அதை கர்த்தர் என் கையிலே கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டரை பத்தி சொல்லும்படியா, அன்னை ரட்சிக்கும்படியா. அப்ப கேட்பார், உன்கிட்ட நான் இவங்க கிட்ட இருந்த ஊழியத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்து நீ என்ன பண்ணன்னு கேட்பார். ஏன்னா ஆண்டருக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டம். அப்ப நம்ம கேட்க முடியாது, ஏன் ஆண்டரை இடத்துக்கு நீங்க கேட்க முடியாது. அவருடைய கண்களுக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை. Nothing will die of what we have. This is what God says. See, read Exodus chapter 12 verse 13. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அருமையான வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். Hallelujah. And the blood shall be to you for a token upon the houses where ye are, and when I see the blood, I will pass over you, and the plague shall not be upon you to destroy you when I smite the land of Egypt. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவைப்பட்டது. இன்றைக்கு தேவன் நமக்காக சிறுவிலை சிரிந்திருக்கிற ரத்தம் நம்மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலயமா இருக்கிற நம்மீது அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. God who died on the cross of Calvary, who happened to shed his blood, happened to put his blood, spill his blood on us, considering that we are his people, we are his temple. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற முடிய அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் நிலைமாட்டிலே ஆண்டவர் சொல்ற விஷயம், இந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நீங்க நம்ம சொல்லிக்கலாம், இன்னைக்கு சென்னை பட்டணத்திலே, இன்று இந்தியாவுடைய நாட்டிலே, இந்த கண்டத்திலே நான் கடந்து போவேன். கடந்து போகும் பொழுது என்னுடைய ரத்தம் உண்மை தெளிக்கப்பட்டிருக்கு. You been saved by my blood. நீ என்னால் காப்பாற்றப்பட்டிருக்கிறாய். இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட நாள் உன்னை நான் கடந்து போவேன். எந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். Nothing shall come and smite you because my blood has spilled on you on the cross of Calvary. Amen. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்றதுக்கும் கஷ்டம். யோசித்து பாருங்க. ஆமென். ஒரு முழு வருஷம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். முழு வருஷம். எப்பேற்பட்ட ஒரு இடர்பாடுகள். சில நாடுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நான் ரொம்ப யோசிக்கிறேன். சாப்பாடு இல்லைங்க, மருந்து இல்லை, தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, எதை வாங்கினாலும் பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எதுவும் எல்லாம் அடிபட்டு போச்சு. இந்த ஒரு வருஷத்துல ஆண்டவர் ஒரு சின்ன பிரேக் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்களேன். அதை கொடுத்து சின்ன வருவாயை கொடுத்து சின்ன இது கொடுத்து எப்படியோ நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் வீட்டுல சாப்பாடு இல்லை, எத்தனையோ பேர் வீட்டுல குடும்ப தலைவர்கள் இல்லை, எத்தனையோ வீட்டுல குடும்ப தலைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க, ஆஸ்பத்திரிக்கு போனவங்க திரும்பி வரல, அந்த பாடி வரல, அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து அப்படியே செமிட்ரி கூட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை சுகமா வச்சிருக்கிறார். எவ்வளவு நன்றியா இருக்கணும். அவர் கொடுத்திருக்க வாக்கு அவர் காப்பாத்துறாரு. அவர் கேட்டிருக்க ஒரே ஒரு வாக்கு, என்னை ஏற்றுக்கொள்வாயா, என்னை நேசிப்பாயா, எனக்காக வாழ்வாயா, எனக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா, என்னை பற்றி மற்றவங்களிடம் சொல்லி அவர்களை என்னுடைய பிள்ளைகளா மாத்துவியா. இதுதான் கேட்டிருக்காரு. அவர் கொடுத்த ப்ராமிஸா அவர் காப்பாத்தி கொண்டே இருக்கிறாரு. எத்தனையோ யுகம் ஆயிடுச்சு, எத்தனையோ டெக்கேட்ஸ். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வீட்டு பக்கம் கிராஸ் பண்றாரு. நான் இதை உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன். எப்ப ஃபீல் பண்ணேன்னா, என்னுடைய வீட்டுல ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கு கோவிட் வந்துச்சு, பக்கத்து வீட்டுல இருந்தவங்களுக்கு வந்துச்சு, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருக்கும் வந்துச்சு. போன இடத்துல எல்லாம் நான் என்னுடைய டியூஷன்களுக்காக போகிற இடமும், வேலைக்காக போகிற இடமும், சில இடத்துல சுற்றி பார்க்கறதுக்காக போகிற எல்லா இடங்களையும் பார்க்கும்போது இந்த இடம் தடை செய்யப்பட்ட இடம், இந்த இடத்துல கொள்ளை நோய் இருக்குது. எனக்கு வரல, என் குடும்பத்திற்கு வரல. ஆனா ஆண்டவர் அந்த அளவுக்கு தன் ரத்தத்தை கொண்டு வேலையை அமைத்து கொண்டு அவளை பாதுகாக்கிறார். அப்ப இவ்வளவு நல்லவரா இருக்கணும். யோசித்து பாருங்க. இந்த நேரங்களில், இந்த இடுக்கமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை நம்ம செலவு பண்ணணும். அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? தங்களுடைய
வீடுகளிலே சீரியல்ல மூழ்கி போயிருக்கிறாங்க. டிவி சீரியல்ல எபிசோட்ஸ் ஒரு கஷ்டமான சோகமான ஒரு மியூசிக்கை ஒன்று போட்டு ஒரு எண்டு ஒன்று போட்டானா உட்காந்துடுறாங்க. அதுல ஐயோ அடுத்து என்ன சொல்ல போறாளோ, அடுத்து என்ன சொல்ல போறானோ. இதுவே வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்லை பிரைம்லயோ இல்லை ஹாட் ஸ்டார்லயோ இல்லை வந்து டிஸ்னிலயோ இல்லை என்ன டெக்னாலஜி இருக்கோ எல்லாத்தையும் நீங்க பார்க்க போனீங்கன்னா அதனுடைய எபிசோட்ஸோட கண்டினியூஷன் விடாம பாக்குறது. நீங்க பாருங்க, வேணாம்னு சொல்ல, உலக நேரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுங்க. கொஞ்ச நேரம் அவர் கேட்கிறாரு, எனக்காக நீ எவ்வளவு நேரம் செலவு பண்ற? என்கிட்ட டெய்லி எப்போ வந்து பேசுற? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆதியிலே ஆதாமோட ஏவாளோட ஆண்டவர் பேசுவதற்காக தினமும் மத்தியான வேளையிலே அவர் வருவார். ஆதாமே ஏவாளேன்னு கூப்பிடுவார். இன்னைக்கு மத்தியான வேலையில நம்ம பிஸியா இருப்போம், நம்ம வேலையில. ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை பாக்குறாரு. என் மகள் என் மகன் எனக்காக நேரத்தை ஒதுக்கி செய்யறானா? உங்களுக்கு அலுவலா இருக்கும் பொழுது உங்களுடைய வேலையில் இருக்கும்போது பரவாயில்லை. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம், நான் உனக்காக சம்பாத்தியத்தை கொடுக்குறேன், உனக்காக உன்னுடைய பிசினஸ் உன்னுடைய ஒர்க் நான் கொடுக்குறேன், உன்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறேன், உன்னுடைய கிரெடிட் கார்டு பில்ல இருந்து உன்னுடைய எல்லா மாச செலவெல்லாம் பார்த்துக்கொள்றேன், எனக்காக கொஞ்ச நேரம் செலவு பண்ணுவேன்னு கேட்கிறார் ஆண்டவர். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறவங்களை நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள். காரணம் கர்த்தர் உங்களோடு இருக்காரு. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கை. அப்போ உங்களுடைய இறப்பு ஒரு சாட்சியான இழப்பா தான் இருக்கணும். ஒரு மாவீரனை போல, ஒரு பெரிய வீராங்கனை போல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த இரவு கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் விசுவாசத்திலே சாட்சியிலே நீங்கள் வளரும்படியாய், கர்த்தரை நாடும்படியாய், குடும்ப ஜெபத்தை நீங்க மறக்காதீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை மறக்காதீங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு மறக்காதீங்க, உங்கள் தேவைகளுக்கு மட்டும் ஆண்டரை நீங்க பின்பற்றாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டரை தேடுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டரை பத்தி சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஒரு வாட்ஸ்அப்லயோ எஸ்எம்எஸ்லயோ ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா, அனுப்புங்க. இல்ல போன் பண்ணி பேசுறீங்களா, சொல்லுங்க. God is with you, Jesus loves you சொல்லுங்க. அவங்க வேணான்னு சொல்ல போறதில்ல. இப்படியாக நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களோட பேசுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக சுகமாக வாழ்வீர்கள். கர்த்தரை தேடிய பிள்ளைகளுக்கு நல்ல நிறைவான வாழ்வை கொடுத்திருக்கிறார். பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. மோசைக்கு அழகான ஒரு சாவு, ஆண்டவரே அடக்கம் பண்றாருன்னு பைபிள்ல போட்டிருக்குது. இப்படியாக பார்க்கும் பொழுது தாவீதினுடைய ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு, சாலமோனுடைய ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு, கிதியோன் எப்படி இருந்துச்சு, ரூத், எஸ்தர், ஆண்டர் தேடினவங்களுக்கு எல்லாருமே ஆண்டர் ரொம்ப நல்லவரா இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த இரவு கர்த்தர் உங்களை சிந்திக்க வைக்கிறார். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் சிந்திக்க வைக்கிறார். சிந்தித்துக் கொண்டிருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள், தேவனிலை தரித்துக் கொண்டிருங்கள். அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி மேரி மனோகர் அவர்கள் முன் வந்து முடிவு ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary Manohar to come forward to pray and hand over this meeting. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் போற்றுகிறேன் ஆண்டவரே, போற்றுகிறேன் சுவாமி. ராஜா, நீர் எங்களுக்காக பலியாய் நீர் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த பெரிய விடுதலைக்காக நன்றி சாமி. ராஜா, இந்த நேரத்திலே கூட தகப்பனே எங்களிடத்துல நீர் பேசினதற்காக நன்றி சுவாமி. நீர் கொடுத்திருக்கிறதான அந்த அஷூரன்ஸ்க்காக நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, நீர்தாமே தகப்பனுடைய வார்த்தை மூலியமாய் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவரே நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. நீர் அவர்களை திருத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. ராஜா, ஐயாவும் உடைய அபிஷேகத்தை நீர் பொழிந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, அநேக விதத்திலே அப்பா நீர் குடும்பங்களிலே அதிசயங்களும் ஆண்டவர் அற்புதங்களையும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி சாமி. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துல கூட ஏசப்பா ஒரு குடும்பமாக தகப்பனே இணைந்து உடைய சந்நிதியில வந்து அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த சலாக்கியத்தை இன்று நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஐயா, எங்களை சுற்றிலும் எனக்கு அநேகர் ஆண்டவரை நேற்று இருந்தீங்க கூட ஆண்டவர் இன்றைக்கு இல்லை சுவாமி. அதன் மத்தியிலே அப்பா நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. உடைய இறக்கத்திற்கு நன்றி சாமி, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஐயா, நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை எங்களை தைரியப்படுத்தி எங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவரே நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளே ஏசப்பா பிரதர் மூலியமா தகப்பனே நீங்க அதை எங்களுக்கு டெலிவரி பண்ண நீர் கிருபை தந்தீர். அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அவர் இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் விளங்க நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியம் ஆண்டவரே விரிவாக்கி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே இது சென்று சேரட்டும் ஆண்டவரே. அப்பா, அநேகர் வாழ்வில் ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும் சுவாமி. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. வீணாய் போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் சுவாமி. ராஜா அப்பா, நீர் இறக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறீர் சுவாமி. அப்பா, நீர் தயவு காட்டி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இசப்பா, இதோ சுவாமி இந்த மாதிரி ஆண்டவரே ஊழியக்காரர் மூலியமாய் ஆண்டவரே நீர் அநேகரை தொட்டு
கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களிடத்துல கொண்டு வரும் பொழுது கூட ஆண்டவரே பிரதர் எத்தனை விதமான ஆண்டவரே பாடுகளுக்குள்ளாக கடந்து போனாரோ தகப்பனே, பிரதருக்கு எத்தனை போராட்டம் வந்ததோ இசப்பா, அதன் மத்தியில எல்லாம் ஐயா நீர் அவரோடு இருந்து நீர் வழிநடத்தி தேற்றி ஆண்டவரே நீர் அவரை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் காத்த எபினேசரே, இனியும் நீர்தான் தகப்பனே காப்பீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நன்மையும் குறைபடாதபடிக்கு நீர் அவரையும் ஆண்டவரே அவங்க மம்மியும் அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்திலே ஏசப்பா ஒரு நல்ல முடிவை ஆண்டவரை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த தினத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மனதிற்கு ஆவியை நீர் கட்டளையிட்டீரே, நன்றி சாமி, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அவர்கள் வாழ்விலே எந்த ஒரு போராட்டம் அவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் இசப்பா அதை ஜெயம் பெற்று தகப்பனே முன் செல்ல நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க எந்தெந்த இடத்துல ஆண்டவரே உயர்வு காத்து கொண்டிருக்கிறார்களோ இசப்பா, வேலை செய்கின்ற இடத்துல ஒரு வேலையோ இருக்க இடமோ ஆண்டவரே, ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு நல்ல ஆரம்பமோ ஆண்டவரே அப்பா, ஒரு பாதுகாப்போ ஒரு உயர்வோ படிக்கிற ஒரு ஞானமோ ஆண்டவரே, ரிசல்ட்டோ ஆண்டவரே, ஸ்கூலோ சரி ஆண்டவரே, ஒரு நல்ல வேலைக்காகவும் தகப்பனே இந்த மாதிரி ஆண்டவரே ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் உடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் உடைய பிள்ளைகள் இருதயத்தை ஆராய்ந்து நீர் பார்க்கிறீர் ஏசப்பா. அவர்கள் எண்ணங்களை நீர் அறிவீர், அவர்கள் ஏக்கங்களை நீர் அறிவீர் அப்பா. அவர்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தருபவர் நீர் ஒருவரே சுவாமி. உமக்கு சித்தமில்லாமல் ஆண்டவரே தலையில இருக்கிற ஒரு முடி கூட விழாது என்ற வசனத்துல சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் என்ன வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோமோ அப்பா, அது எங்க நாவில அந்த வார்த்தைகள் பிறப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் சுவாமி ராஜா. அப்பா, எங்கள் எண்ணங்கள் ஆண்டவரே, நாங்கள் யார் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சுவாமி. நிச்சயமா நீர் எங்கள் வாழ்விலே ஐயா நீர் ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சித்தம் முக்கியமாக தகப்ப, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அது நிச்சயமாய் நடக்கும், அது வெளிப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுமையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடையது அல்ல தகப்பனே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே நடக்கட்டும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்றைக்கும் எனக்கு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு நீர் செய்த பெரிய பெரிய அதிசயங்களும் அடையாளங்களும் இன்றைக்கும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உண்மை வெளிப்படுத்தி நீர் இன்றைக்கு கூட நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, அவங்களுடைய ஐடல்ஸ் எல்லாவற்றும் ஆண்டவரை விட்டு விட்டு உண்மை பின்பற்றும்படிக்கு நீர் அநேக இடத்துல உடைய பிள்ளைகள் இடத்துல நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரை. இன்றைய தினத்திலே கூட இயேசுப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா, அவங்களுக்கு நல்ல அவருடைய சால்வேஷன் அவங்களுக்கு புதுப்பிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்களை ஐடல்னஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் விட்டுவிட உதவி செய்யுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்க ஆண்டவரை ஜெபிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் ஆண்டவரே அப்பா, அவைகளை தகப்பனே பிராக்டிக்கலா யூஸ் பண்ணும் தகப்பனே. நீர் அவர்களுக்கு ஞானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். இருதயத்தின் மன கண்களை நீர் திறந்தருளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்கள் காதுகள் உடைய வார்த்தைக்கு திறந்திருக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்க. உண்மையை பார்த்து கூட அது புரிந்து கொள்ளாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவ்விதமாய் இராதபடிக்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளோட கண்களுக்கு தெரியவும் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளவும் அந்த இருதயத்துல எசப்பா அவர்கள் ஆவிக்குரிய கனிகளை தர நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வாதாரத்தை நீர் மேம்படுத்தி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்பி விசுவாசிக்கின்ற பிள்ளைகளோட வாழ்வில படிப்படியா நீர் உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே. நீர் உயர்த்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்திக்கிறோம், பாதப்படியில தரமட்டமாய் தாழ்த்திக்கிறோம் சுவாமி. நீர் உயர்த்துங்க சாமி. உடைய நாமம் உயரப்படட்டும். உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் பிழைப்பார்கள் சுவாமி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேரா என் கண்களை ஏறடிக்கிறேன் அப்பா. ஆம் சுவாமி, உடைய உதவி எனக்கு பரத்துல இருந்து எனக்கு வருகிறது சுவாமி. மனுஷரிடத்துல இருந்தோ பூமியிலிருந்து அல்ல தகப்பனே, பரத்துல இருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு தினத்திலே வனாந்திரத்திலே உணவும் இல்லை, குடிக்க தண்ணீரும் இல்லை, இருக்க இடமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒன்றுமில்லாத இடத்துல நீர் தண்ணீரை கொடுத்தீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத இடத்துல நீர் ஆகாரத்தை கொடுத்து ஜனங்களை போஷித்து பராமரித்து நீர் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாய் வைத்து உடைய ஜனங்களை நீர் வழிநடத்தினீர். அதே போல இன்றைக்கு கூட நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதாக்காக நன்றி 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 ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவா நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கெட்டு போகாதபடிக்கு அப்பா அவர்கள் நித்திய ஜீவன் அடைய கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்க இயேசுப்பா. அவங்க ரிப்பெண்ட் பண்ணும் பொழுது நீங்க அவங்க பாவங்களை மன்னியும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒரு புதிய மனிதனாய் நீர் அவர்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உள்ளான மனிதன் மாறணும் சுவாமி. அவர்கள் ஆத்மாக்கள் ஆண்டவரே புதுப்பிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களுக்குள்ள தங்கி இருந்தால் மாத்திரமே, அவர்கள் நாவினால் உங்களை அறிக்கை செய்தால் மாத்திரமே அவர்கள் ரட்சிக்கப்படுவார். அறிக்கை செய்யட்டும், நீர் ஒருவரே தேவன் என்று அறிக்கை எடுட்டும். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி தகப்பனை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய ஜீவனை வாழ இன்றைய இரவு கூட ஆண்டவரே நீங்க வந்தால் தகப்பனை எங்களை குடும்பத்தோடு நீங்க எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஏசப்பா நன்றி. வருகிற நாட்களில உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த விசுவாசத்தோடு நீர் எங்களை நடத்துங்க. எங்க விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு எங்க விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருடைய நாமத்திற்கே ஏறடிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இறை வேண்டலை ஏறெடுத்த ஜெபத்தை செய்த சகோதரியுடைய குடும்பத்திற்காகவும், சகோதரிக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், அவருடைய கணவருக்காகவும், அவருடைய எல்லா செயல்களுக்காகவும் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படியாய், அவருடைய ஜெபத்தை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் மிக குறைவு இந்த நாட்களிலே. ஒருவர் நமக்கு ஜெபிக்கிறார் என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆசீர்வதித்து நம்மளுக்கு பதிலை தருவார் என்ற விசுவாசத்தை காத்திருப்போம். சேர்ந்து சொல்லுவோம், அனைவரும் ஒரே முகமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul. Forget not all his benefits. ஆசீர்வாதம், benediction. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்கள் தேவையை எல்லாம் சந்தித்து அவர் உங்களை பாராட்டி உங்களை சீராட்டி ஒரு குழந்தையை வளர்ப்பது போல வளர்த்து ஆண்டவர் அவர் நாமத்தை மையப்படுத்துவாராக. May God bless you, guide you, guard you, protect you. May God make you grow like a child, take care in all your situations and be a firm supporter in your life. May God protect you, may God be with you, may God help you in all situations. Tomorrow at 8 o'clock we're going to serve God as one family. நாளை இரவு 8 மணிக்கு சரியாக நாம் ஒரு சேர்ந்து ஒரே குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Thank you all. Good night. God be with you. God bless you. Peace to you. Shalom. Thank you, brother. Thank you, auntie. Good night. Thank you, sister. Thank you so much. God bless you. Thank you, sir. Good night, sir.